மண்சரிவு உள்ளிட்ட அனர்த்தங்கள் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள நுவரெலியா மாவட்டத்தை வளமை நிலைக்கு கொண்டு வருவதற்கான வேலைத்திட்டங்கள் பற்றி ஆராயும் கூட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. அம்மாவட்டத்தில் 19,780 குடும்பங்களைச் சேர்ந்த 63,121 பேர் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். நுவரெலியா மாவட்டத்தில் 23 வீதிகள் முற்றாக தடைப்பட்டன. 131 கிலோமீட்டர்கள் நீளமான வீதிகள் சேதமடைந்துள்ளன. இதில் 15 வீதிகள் இப்போது திறக்கப்பட்டுள்ளன. 8 வீதிகள் இன்னும் திறக்கப்பட வேண்டியுள்ளது. பொதுவாக நோக்கும் போது புனரமைப்புகளால் மட்டும் இவற்றை சீர் செய்ய முடியாது. சில வீதிகள் பிளவுபட்டுள்ளன. சில வீதிகளில் ஒரு பகுதி மண் சரிவுக்கு உட்பட்டுள்ளது. அவ்வாறு அடையாளம் காணப்பட்ட பகுதிகள் என்ன? அதாவது வேறு திசைகளின் ஊடாக வீதிகளை அமைக்க வேண்டிய நிலை உள்ளதா? தலவாக்கலை வீதியை திறக்க முடியுமா அல்லது வேறு திசைகளின் ஊடாக அதனை அமைக்க வேண்டுமா என்பது பற்றி ஆராய வேண்டும். NBRO ஊடாகவே அதனை வழங்க வேண்டும். வலப்புக்குண வீதியையும் புதிதாகவே அமைக்க வேண்டும். அதற்கும் NBROவின் ஆலோசனை அவசியம். ரிக்கிலகஸ் கடவுக்கும் அவ்வாறான தேவை உண்டு. 3 வீதிகள் வேரிபிகஸ் அமைக்க வேண்டும். 2 வீதிகளை திருத்த முடியும். இதற்கு மதிப்பீடுகள் உண்டா? துரிதமாக புனரமைக்க வேண்டிய வீதிகள் உண்டு. 120 மில்லியன் ரூபாய் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. சேதமடைந்த வீதிகளில் பாலங்களை அமைப்பதற்கு 100 மில்லியன் ரூபாய் நிதி தேவைப்படும். வீதிகள், மதகுகள், மதில்கள் மற்றும் வீதிகளில் சேதமடைந்த பகுதிகளை திருத்துவதற்கு 14 பில்லியன் ரூபாய் அளவு தேவைப்படும். துரிதமாக திறக்க வேண்டிய வீதிகள் திறக்கப்பட வேண்டும். இவ்வாண்டு அதற்கான பணிகளை பூர்த்தி செய்ய நிதி உள்ளது. சேதமடைந்த வீதிகள் உடன் பாலங்களுடன் புனரமைக்கப்படல் வேண்டும். இவ்வாண்டு பூர்த்தி செய்யப்பட வேண்டிய பாலங்களை அடையாளம் காண வேண்டும். நாட்டின் மதிப்பீடாக RDA 180 பில்லியன்களை மதிப்பீடு செய்திருந்தது. இந்த 190 பில்லியன்களுள் 40 பில்லியன்களை ஒதுக்கீடுகளில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் 150 பில்லியன் தேவைப்படுகிறது. அதனை பெற்றுக்கொள்ள முடியும் என எதிர்பார்க்கின்றேன். அனைத்து வேலைகளையும் ஆரம்பியுங்கள். தேவையான நிதியை வழங்குவோம். பிரதேச சபைகளின் நிலைமை எவ்வாறு இருக்கிறது? உள்ளக வீதிகள் மற்றும் ஏனைய வீதிகளை நாம் சீர் செய்துள்ளோம். இன்னும் சில எஞ்சியுள்ளன. சில சிறு வீதிகள் மண் அரிப்புக்கு உட்பட்டுள்ளன. அவை புதிதாக அமைக்கப்படல் வேண்டும். ஏனைய சபையின் நிலைமைகள் எவ்வாறு இருக்கிறது? நாம் 92 வீதிகளை அடையாளம் கண்டுள்ளோம். 400 கிலோமீட்டர் வீதிகள் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை. பல இடங்களில் மதகுகள் சேதமடைந்துள்ளன. உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு உட்படாத 800 வீதிகள் காணப்படுகின்றன. வர்த்தமானியை பரிசீலித்து எவருக்கு உரித்தில்லாத பாதைகளும் காணப்படுகின்றன. பஸ் சேவைகளும் இடம்பெறுகின்றன. முற்றாக சீர்குலைந்து காணப்படுவதும் அந்த வீதிகளும் இதில் உள்ளடக்கப்பட வேண்டும். நுவரெலியா பகுதிய அரசாங்கத்தின் எந்த ஒரு நிறுவனத்துக்கும் சொந்தமில்லாத பல வீதிகள் காணப்படுகின்றன. அவை கம்பெனிகளுக்கு சொந்தமானவை. இந்த வீதிகள் பற்றி நாம் ஆராய்ந்து வகைப்படுத்தி குறித்த நிறுவனங்களுக்கு ஒப்படைத்து விடுவோம். நீங்கள் வாக்குகளையும் வழங்குகிறீர்கள். அந்த பிரதேச சபைகளுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. தோட்ட கம்பெனிகளுக்கு உட்பட்ட வீதிகள் தோட்ட செயல்பாடுகளுக்கு அப்பால் சென்ற பிரதான நகரோடு தொடர்பு இருந்தால் அவற்றை நாம் அரசாங்கத்தினால் பொறுப்பேற்போம். தோட்டத்துக்குள் செயல்பாடுகளுக்கு மட்டுமல்லாமல் அவர்கள் தோட்டத்துக்கு செல்வதற்கு மட்டும் அதனை பயன்படுத்தவில்லை. நகருக்கு செல்வதற்கும் ஏனைய பொது தேவைகளை பயன்படுத்துகின்றனர். அந்த பாதைகளையும் புனரமைத்து கொடுப்பது எமது பொறுப்பாகும். அவற்றையும் அடையாளம் கண்டு அவற்றின் செயல்பாடுகளை முடிப்போம். நுவரெலியாவில் உள்ள பிரச்சனை, இந்த வீதிகளுக்கு உரிமையாளர்கள் இல்லை. தோட்டத்துறையினர் அதனை சீர் செய்வார்களா என எதிர்பார்த்து இருக்கின்றனர். பிரதேச சபை செய்யும் என எதிர்பார்த்திருக்கின்றனர். சில இடங்களில் வீதிகள் இல்லாத இடங்களும் காணப்படுகின்றன. கற்கள் குவிக்கப்பட்டு ஒரு சைக்கிள் கூட செல்ல முடியாத நிலை உள்ளது. ஒரு போகம் என்பது மரக்கறி செய்கைக்கு இல்லை. 6000 ஹெக்டேரில் எப்போதும் செய்கை பண்ணப்படுகிறது. அதில் 1421 ஹெக்டேர் மரக்கறி செய்கை அதிகப்பட்டுள்ளது. இது சுமார் 20% விநியோகத்தை நோக்கும் போது நேற்றைய தினம் 72,000 கிலோ விநியோகிக்கப்பட்டுள்ளது. இங்கு மரக்கறிகளுக்கு கேள்வி இல்லை. விலை குறைகிறது. இங்கு கேரட் 200 ரூபாய், பீட்ரூட் 200 ரூபாய், கோவா 130 ரூபாய். ஏன், என்ன பிரச்சனை? இங்கு உற்பத்தி இருக்கிறது, கேள்வி இல்லை. இலங்கை நாட்டில் பெரிய கேள்வி இருக்கிறது. கேரட் போன்றவை பெரிய விலைகளுக்கு சென்றுள்ளது. இல்லை, அது ஒரு நாளைக்கு மட்டும் 3000 ரூபாவுக்கு சென்றது. அது ஒரு சேர்க்கை விலை அதிகரிப்பு மட்டுமே. அவதானம் சித்த நோனானா
அனர்த்தம் ஏற்படாதிருந்தால் மரக்கறிகள் கொழும்புக்கோ தம்புளைக்கோ அனுப்பி வைக்க முடியும். எமது மரக்கறி விலைகளில் சிறிய தொகை விலை அதிகரிக்கவும் குறையவும் இடம் உண்டு. மரக்கறி பிரச்சினை எழுவதில்லையா? இன்னும் 2 மாதங்களில் மரக்கறி விளைச்சலில் சுமார் 25% குறைவு ஏற்படலாம். நீங்கள் கூறினீர்கள் நாளாந்தம் 1,50,000 கிலோ விற்பனையாகிறது என்று. இப்போது 72,000 கிலோ தான் விற்பனையாகிறது என்று கூறினீர்கள். விநியோகம் குறைந்துள்ளது. இங்கு மரக்கறி இல்லை என்பதற்காக அவ்வாறு விநியோகம் குறையவில்லை. கேள்வி இல்லை. கேள்வி இல்லை என்பதனால் மக்கள் கொள்வனவு செய்வதில்லையா? 1,50,000 கிலோவையும் விநியோகிக்க முடியுமா? பிரச்சனை கேள்வி குறைந்ததா? மரக்கறி முழுவதும் அழியவில்லை. 20% குறைவு காணப்படும். தேவையான நஷ்டீட்டை வழங்கவும் விரைவாக உற்பத்தி ஆரம்பிக்கவும் நடவடிக்கை எடுக்க முடியுமா? மரக்கறி செய்கை போகத்துக்கு இல்லை. மொத்த நிலம் 8,000 ஏக்கர் இருந்தாலும் 6,000 ஏக்கரில் செய்கை பண்ணப்படுகிறது அல்லவா? நஷ்டீட்டை விரைவாக வழங்க ஏற்பாடு செய்யுங்கள். கொத்மலை நீர்த்தகம் பற்றி விளக்கம் தருவீர்களா? உண்மையில் என்ன நடந்தது என்று கூறுங்கள். 27ஆம் தேதி பெருமளவு நீர்த்தகத்தை வந்தடைந்தது. அணை கட்டினால் அதனை தாக்குப்பிடிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. ஒரு செகண்டுக்கு 2,700 கன மீட்டர் நீர் வந்தடைந்தது. வரலாற்றில் அதிகூடிய நீர் அன்றைய தினமே வந்தது. அதனால் அந்த நீரை வெளியேற்றினோம். அணைக்கட்டை பாதுகாப்பதற்காகவே அதனை செய்தோம். 28ஆம் தேதி நீர்மட்டம் குறைந்தது. பின்னர் வான் கதவுகளை மூடினோம். மீண்டும் மாலை வேளையில் உரிய மட்டத்தை விட அதிகரித்தது. அதனால் ஒரு சிறு பகுதியை திறந்துவிட்டோம். நாம் மணியை ஒலிக்கச் செய்து அந்த நீரை விடுவிப்போம். அன்றும் அதே விதமாக செய்வோம். மணியை ஒலிக்கச் செய்து கதவை திறப்பதற்கு இவ்வளவு கால அவகாசம் செல்லும். 10 நிமிடங்களுக்கு முன்னர் மணியை ஒலிக்கச் செய்வோம். பின்னர் நீரை விடுவிக்கும் போதும் மணியை ஒலிக்கச் செய்வோம். 10 நிமிடங்கள் தானா இருக்கிறது. 10 நிமிடங்களுக்கு முன்னர் அதனை அறிந்து கொள்ளும் முறை இல்லையா? அரை மணி நேரத்தில் அல்லது 1 மணி நேரத்தில் திறப்பதற்கான அடையாளங்கள் இல்லையா? ஒரு வினாடிக்கு 170 கன மீட்டர்களை விநியோகித்தோம். அது சிறு அளவுதான் விடுவித்தோம். மக்கள் ஆற்றுக்கு வந்து மீன் பிடித்தல் உட்பட வேறு கைங்கரியங்களில் ஈடுபடுவதனால் அவர்கள் அகன்று செல்வதற்கு இந்த 10 நிமிடங்கள் வழங்கப்படுகிறது. மீன் பிடித்தல் அல்லது ஆற்றை பார்க்க வந்தவர்களை அகற்றுவதற்கே அவ்வாறு மணி ஒலிக்கப்படுகிறது. நீங்கள் உடனடியாக அந்த வான் கதவுகளை திறந்ததாக கருத்து காணப்படுகிறதே, அது உண்மையா? இல்லை, அவசரமாக அது நடக்கவில்லை. ஒரே முறையில் வந்த நீரின் கொள்ளளவை அணைக்கட்டினால் தாக்குப்பிடிக்க முடியாத நிலை ஏற்பட்ட போது அதனை திறக்க வேண்டி ஏற்பட்டது. அதனை படிப்படியாகவே செய்தோம். கடைசி நேரம் வரை பார்த்திருந்தால் அதனை விட கூடுதலான அளவு நீரை வெளியேற்ற வேண்டி ஏற்படும். நாம் அதனை 24 மணி நேரமும் கண்காணித்து வருகின்றோம். அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட குருணாகல் மாவட்டத்தை வளமை நிலைக்கு கொண்டுவரும் வேலைத்திட்டம் தொடர்பாக மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற இணைப்பு குழு கூட்டத்தில் ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். அனர்த்தத்தினால் குருணாகல் மாவட்டத்தில் 12,729 ஹெக்டேர் வயல் நிலங்கள் முற்றாக சேதமடைந்துள்ளன. இதில் 7,215 ஹெக்டேரில் மீள் பயிரிட முடியும். 5,514 ஹெக்டேரில் விவசாயத்தை மேற்கொள்ள முடியாத நிலை இருப்பதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர். விவசாயத்திற்கு தற்காலிக நீரை வழங்குவது உள்ளிட்ட விவசாய நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொள்வதற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்துவது தொடர்பாகவும் ஆராயப்பட்டது. விலங்கு பண்ணைகள் உரிய முறையில் பதிவு செய்யப்படாமை குறித்தும் இங்கு ஆராயப்பட்டது. இந்த அனர்த்தம் பாரிய அனர்த்தமாக மாறாமல் இருப்பதற்கு நாம் அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டோம். மீண்டும் இதனை நாம் நிலைப்படுத்தி இந்த பிரச்சினை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். நமக்கு நீண்டகால திட்டம் அவசியம். நான் குறிப்பாக எமது பிரதேச சபைகளிடம் கேட்டுக்கொள்வது, அனுமதியற்ற முறையில் குடியிருப்பதற்கு இடமளிக்க வேண்டாம். அதற்காக நாம் சட்டத்தை பலப்படுத்துவோம். இவ்வாறான முயற்சிகளை மேற்கொள்ளாவிட்டால் பாரிய அனர்த்தங்களுக்கு முகம் கொடுக்க நேரிடும். அனுமதியற்ற நிர்மாண பணிகளுக்கு எந்த வகையிலும் மீண்டும் இடமளிக்க வேண்டாம். இதே நேரம் வீடுகளை இழந்த மக்களுக்கு தமது விகாரைக்கு சொந்தமான 20 ஏக்கர் காணியை வழங்குவதற்கு மெத்தகடிய கொக்கரல சங்கமும் ரஜமகா விகாரையின் விகாராதிபதி சங்கைக்குரிய அலுத்கம மங்களத்தேரர் நடவடிக்கை எடுத்துள்ளார். அதற்கான ஆவணங்களை அவர் ஜனாதிபதியிடம் கையளித்தார். வடமேல் மாகாண கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் அதன் அங்கத்தவர்கள் இணைந்து வழங்கிய 100 லட்சம் ரூபாய் நிதி அன்பளிப்பும் கொக்கரல அரிசி ஆலை உரிமையாளர் வசந்த சமரகோன் வழங்கிய அன்பளிப்பும் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது.